பண்ணுவான். Thank you Jesus, wonderful Jesus, hallelujah, hallelujah, wonderful Jesus. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே என்ற ஒரு அழகான பாடல். இந்த பாடலுடைய ஒரு சரணத்தை மாத்திரம் நான் பாடி இன்றைக்கு செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம், wonderful Jesus. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். கைகளை தட்டி. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து எந்த கண்மணி போல என்னை காக்கின்றீர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென், ஆமென், ஆமென். வார்த்தைகளை கடந்து செல்வோம். நீதிமொழியுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீதிமொழியுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது,
அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகத்துவமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய மகிமை பொருந்த வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தினுடைய 30வது வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே பெண்கள் அனைவருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே என்கிறதான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லா ஆண்களும் ஒரு கைதட்டு பெண்களுக்கு கொடுங்க பார்ப்போம். உங்களுக்காக உழைக்கிறவர்கள், உங்களுடைய பிள்ளைகளை சுமக்கிறவர்கள், ஆமென், உங்களுடைய குடும்பங்களை கட்டுகிறவர்கள், நல்லா ஒரு கைதட்டு. ஆண்கள் எல்லாரும் நல்லா ஒரு கைதட்டு. ஆமா, பாபன்னா நல்லா தட்டணும், மெதுவா தட்டக்கூடாது. நல்லா சத்தமா ஒரு கைதட்டு தட்டணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாற்றும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பெண்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு விமன்ஸ் டேன்றத எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி இதை கொஞ்சம் பிளான் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம். ஸோ நான் வழக்கமாக நடக்கிற மாதிரி ஆராதனை நடத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு விமன்ஸ் டேன்னு தெரியறதுனால எனக்கு திடீர்னு எந்த ஆயத்தமும் செய்ய முடியலை. இன்னும் கொஞ்சம் நம்ம சபையார் எல்லாரையும் வர வச்சுருக்கலாம், ஏதாவது நம்ம சிறப்பாக அதை பண்ணியிருக்கலாம். பட் எனிவே, வந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்களை பார்ப்பது பெரிய மகிழ்ச்சி. ஆமென். இன்றைக்கி உங்களோடு கூட அன்பர்களே நான் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், முத்தான 3 பெண்கள். சத்தமாக சொல்லுங்க, முத்தான 3 பெண்கள். இதுதான் இன்றைக்கி செய்தியின் தலைப்பு. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பெண்களை பற்றி ஏராளமான கவிதைகள், பழமொழிகள் எல்லாம் நம்முடைய தமிழகத்திலே உண்டு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, மண்ணுக்குள் இருப்பது ஈரம், பெண்ணுக்குள் இருப்பது வீரம்னாரு. மண்ணுக்குள் அவங்க தட்ட மாட்டாங்க, நீங்க தான் தட்டிக்கணும். உங்களுக்கு மண்ணுக்குள் இருப்பது ஈரம், பெண்ணுக்குள் இருப்பது வீரம்னார். ஆகவே நீங்கள் எல்லாரும் வீர மங்கைகள் என்று இந்த காலை பொழுது அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊரில் பெண்களை பற்றி நிறைய எதிர்மறையான ஸ்தோத்திரம் காரியங்கள் பரவி இருக்கிறது நீங்கள் அறிவீர்கள். ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே அப்படின்வாங்க. ஆனால் அதனுடைய உண்மை அர்த்தம் என்னன்னா, நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. அதான் ஆவதும் பெண்ணாலே. நான் என்ன சொன்னேன், அவங்க தட்ட மாட்டாங்க, நீங்கள் தட்டிக்கணும்னு சொன்னல. ஆமாம், நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வந்து சின்ன வயசுலலாம் இந்த பக்கம் எம்ஜிஆர் நகருக்கு மேலே அப்படி சின்ன வயசில் நான் எங்கள் பெரியப்பாலாம் போவோம். எங்கள் பெரியப்பா வந்து ஒரு துப்பாக்கி ஒன்று வச்சுருந்தார். அது வந்து ஒரு மிலிட்ரி கார்ட்டிலேருந்து வாங்கிட்டு வார். அடிக்கடிக்கு வாங்கிட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த துப்பாக்கி வச்சு குருவி சுடுறதுக்காக போவார். அங்கே ஒன்றும் புளியெல்லாம் கிடையாது வேட்டையாடுறதுக்கு, அங்கே குருவி அதுதான் இருக்கும். அதனால் அந்த துப்பாக்கியோடு நாங்கள் புறப்பட்டு போவோம். அவர் எடுத்துகிட்டு போவார், நான் கூட உட்காந்துட்டு போவேன். சுடுவார், கீழே விழும், எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது வேலை, என் வேலை அதுதான். அப்போ நாங்கள் போகிற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போது அந்த நாட்களில் அங்கே ஒரு பாறை இருந்துச்சு. இப்போல்லாம் நிறைய வீடுகள்லாம் ஆகிப்போச்சு. அப்போ வந்து வெறும் பாறை தான் ஒன்று இருக்கும். இன்றைக்கி அந்த இடத்த சொல்லுவாங்க பாருங்கள், அந்த நம்ம சர்ச் இருக்குது, எம்ஜிஆர் நகரில் நம்ம சர்ச் இருக்குதுல்ல, அது என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்த என்னங்க, சின்ன ஓடைன்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா தண்ணியெல்லாம் போகும், நல்லா ஓடை தண்ணியெல்லாம் போகும். இப்போ நிறைய வீடுகள் ஆனதுனால தண்ணி வர்றதில்லை, ஓடை தண்ணியெல்லாம் வர்றதில்லை. ரொம்ப அழகாக இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க சின்னதில்? அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பகுதியே ஒரு மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நந்தவனம் மாதிரி, ஒரு சோளம் மாதிரி இருக்கும். அந்த பகுதியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாறையில் எழுதி வச்சுருப்பாங்க, சீரும் பாம்பை நம்பு, சிரிக்கும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ பெண்ணை பற்றி எதிர்மறையான ஒரு எண்ணங்களை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம ஒரு மெசேஜை கொடுத்துருக்குறோம், சீரும் பாம்பை நம்பலாம், சிரிக்கும் பெண்ணை நம்பாதேன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பழைய மெசேஜை அப்படி தேடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்கிறாங்க, பாருங்கள், சாலையை பார்த்து போ, சேலையை பார்த்து போகாதே அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ தேவனுடைய பிள்ளைகளை, பெண்களை பற்றி ஏராளமான பாருங்கள் விஷயங்களை நம்முடைய தமிழகத்திலே பேசுகிறது உண்டு. இன்னும் சொல்ல போனால் நிறைய எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெண்களை பற்றி நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஸ்தோத்திரம். புகையில் விரிச்சா போச்சு, பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம். என்னையா? 1000 பேரால் சாதிக்க முடியாததை இளம்பெண் ஒரு தன் புன்னகையால் வென்று விடுவாள் அப்படின்றாங்களாம். சரி, ரொம்ப அழகாக நிறைய கற்று வச்சுருக்கிறாரு ஐயா. சரி,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த காலை வேளையில் பெண்களை பற்றி நிறைய விஷயம் நம்ம படிக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் இன்னைக்கு உங்களோடு கூட முத்தான 3 பெண்களை பற்றி நான் பிரசங்கிக்க போகிறேன். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்ணை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். பேதுரு கவனியுங்கள், திருச்சபைக்கு வரக்கூடிய உபத்திரவங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறார். திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு வரக்கூடிய உபத்திரவங்களை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற, எழுதி கொண்டிருக்கிற பேதுருவை கவனியுங்கள், இடைமறித்து பரிசுத்த ஆவியான ஒரு செய்தியை சொல்லுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கைகளினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. கீழே நீங்க தொடர்ந்து வாசிக்கிற பொழுது பேதுரு விதமாக சொல்லுகிறார், சாராள் இவ்விதமாக அலங்கரித்தாள் என்று சொல்லி 6ஆம் வசனத்தில், அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாதிருந்தால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். சரி, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே முதலாவது ஒரு ஸ்திரீயை குறித்து, முத்தான ஒரு பெண்ணை குறித்து நாம் படிக்கிறோம். முத்தான 3 பெண்களிலே முதல் பெண் என்னவென்று சொன்னால் ஆண்டவனே என்று அழைத்த சாராள். சொல்லுங்கள் எல்லாரும். 3 பேரை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 1 ஆண்டவனே என்று அழைத்த சாராள், 2வது பொறுமை மிகுந்த வெரோனிகா, 3வது சுறுசுறுப்புள்ள தெபோராள். இந்த 3 பெண்களை குறித்து நான் பிரசங்கிக்க போகிறேன். முதலாவது ஆண்டவனே என்று அழைத்த சாராள், 2வது பொறுமை மிகுந்த வெரோனிகா, 3வது சுறுசுறுப்புள்ள தெபோராள். இந்த 3ஐ பற்றி நான் உங்களோட பிரசங்கிக்க போகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு விதமாக சொல்லுகிறார். நீங்கள் வாசிக்கிற பொழுது நீங்க இப்ப நம்ம வாசித்த முதலாம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 1 பேதுரு, அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பேதுரு என்ன சொல்கிறார் சொல்லி சொன்னால், கவனியுங்கள், ஒரு ஆலோசனையை ஸ்திரீகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் சபையில பெண்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, இன்னும் ரட்சிக்கப்படாத ஆண்கள் இருக்கிறாங்க. குடும்பத்தில் பெண்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க, ஆனால் என்ன செய்யல, ஆண்கள் ரட்சிக்கப்படல. ஆகவே அப்படி ரட்சிக்கப்படாத ஆண்களை எப்படி ரட்சிப்புகளை நடத்துறது என்ற ஒரு ஆலோசனை அவர் சொல்லுகிறார். அன்பர்களே, ஒரு மனிதன், ஒரு ஆண் ரட்சிக்கப்படுகிற பொழுது நீங்கள் கவனித்தால் குடும்பமாக வேகமாக மற்ற எல்லாம் ரட்சிக்கப்படுகிறது உண்டு. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியு ரட்சிக்கப்படுகிறான், அவன் குடும்பமே ஞானஸ்நானம் பெற்றது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுகிறான், அவன் குடும்பமே ஞானஸ்நானம் எடுத்தது என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு ஆண் ரட்சிக்கப்பட்டால் வேகமா அவங்க குடும்பமே என்ன செய்யுது, ரட்சிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டால் உடனே அந்த குடும்பம் ரட்சிக்கப்படல. பேதுரு சொல்றாரு, அப்படி ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருந்ததுனால தான் அவர் சொல்றாரு, நீங்க போதனையினால உங்க கணவனை ஆதாயம் பண்ண முடியாது. உங்க கணவன் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஆத்துமாவை ஆதாயம் பண்ணிக்கொள்ள நினைக்கிறீங்க. ஆனா நீங்க பிரசங்கம் பண்றதுனால, நீங்க நல்ல வார்த்தைகளை சொல்றதுனால, நீங்க சூப்பரா பிரசங்கம் பண்றதுனால அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு பேதுரு சொல்றாரு. அப்படின்னா அவங்க எப்படிதாங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னா, கற்புள்ள உங்கள் நல்ல நடக்கைகளை பார்த்து அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி சொல்லுகிறார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? அந்த காலத்துல ஏன் பெண்களுடைய பிரசங்கத்தை கேட்டு ஆண்கள் ரட்சிக்கப்படல அப்படின்னு சொன்னா, பெண்களை அன்பர்களை ஒரு பொருட்டா எண்ணாத சமுதாயம் அந்த காலத்திய சமுதாயம். ஒரு யூதன் ஜெபிக்கும் பொழுது நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், இவ்விதமா ஜெபிப்பான், தேவனே நீர் என்னை ஒரு நாயாக உண்டாக்காமல் இருந்தபடியால் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுவான். நாய் அவங்களை பொறுத்த மட்டும் ஒரு அருவருப்பான மிருகம். நீர் என்னை ஒரு நாயாக உண்டாக்காமல் இருந்தபடியால் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். 2வது சொல்லுவான், நீர் என்னை ஒரு பெண்ணாக உண்டாக்காமல் இருந்தபடியால் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுவான். 3வது சொல்லுவான்,
நீர் என்னை ஒரு ஆணாக உண்டாக்கினபடியால் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுவான். அப்படின்னா நாயானா உண்டாக்கப்படாமன்றதுக்காக நன்றி, ஒரு பெண்ணா உண்டாக்கப்படாமன்றதுக்காக நன்றின்னுவான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அந்த ஜெபத்தை இப்ப பண்ணீங்கன்னா கோவம் வந்துடும் எல்லாருக்கும். நீங்க சொல்லுங்க, ஒரு யூதன் அந்த காலங்களில் அப்படி ஜெபிப்பான். அதே போல ஒரு பெண்ணுடைய சாட்சி அன்பர்களே நீதிமன்றங்களிலே எடுபடாது. ஒரு பெண் சாட்சி சொல்ல வந்தால் அவள் பெண்ணாக இருக்கிறபடினாலேயே அந்த சாட்சி நீதிமன்றங்களில் எடுத்துக்கொள்ள மாட்டான். அந்த காலத்தில் இந்த சனகர் சங்கங்கள் பெண்ணுடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் இயேசு உயிர்த்தெழுந்து தன்னுடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியை மகதலேனா மரியாள் என்கிற ஒரு பெண்ணுக்கு கொடுத்து உலகம் முழுவதும் சாட்சி சொல்லுன்னு சொன்னார். என் கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பெண்ணை நிராகரித்ததான ஒரு சமூகம் அந்த காலத்திய சமூகம். ஏன்னா அந்த காலத்திய சமுதாயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு சொன்னா, மேல் சுப்பீரியாரிட்டி சொசைட்டி, ஆண்களை அன்பர்களை கொண்டாடுகிற சமூகம். அந்த காலத்தில் ஆண்கள் தான் பதவிகள் இருக்க முடியும், ஆண்கள் தான் வேலை செய்வாங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு நம்ம ஊர்லயே சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது, அடுப்பின் அடியில் கிடக்கிற உங்களுக்கு தேவன் பொன் சிறகுகளை உண்டாக்குவார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை அன்றைக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். நான் சொல்றேன், அந்த தீர்க்க தரிசனம் இந்த காலத்தில் ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறாரு. அடுப்பின் அடியில் கிடந்த உங்களுக்கு உங்களை ஆண்டவர் பொன் சிறகுகளை கொடுத்து உங்களை இன்னைக்கு பறக்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு கவனிங்கள் அன்பர்களே, பெண்கள் இல்லாத இடமே கிடையாது. உண்மையா இல்லையா? பெண்கள் இல்லாத இடமே கிடையாது. நீங்க கவனிங்க, தொழில்துறைகளை எடுத்துக்கொள்ளுங்க, பெண்கள் சாதிக்கிறார்கள். அரசியல் எடுத்துக்கொள்ளுங்க, பெண்கள் சாதிக்கிறார்கள். விண்வெளி துறை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கல்பனா சாவ்லா போயிட்டு வந்தாங்க, பெண்கள் சாதிக்கிறார்கள். மருத்துவத்துறை எடுத்துக்கொள்ளுங்க, பெண்கள் சாதிக்கிறார்கள். ஊழியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பெண்கள் சாதிக்கிறார்கள். இன்னைக்கு பிரசங்கிமார்கள் பல பேர் பிரசங்கத்தை, ஜாய்ஸ் மேயருடைய பிரசங்கத்தை உட்கார்ந்து கேட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மாவுடைய பிரசங்கம் வெளிப்பாடு நிறைந்த பிரசங்கமாக இருக்கிறது. பெண்கள் ஊழியங்களில் சாதிக்கிறார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இருக்கிறாரு. அடுப்பின் அடியில் கிடந்த உங்களுக்கு பொன் சிறகுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். நல்ல ஒரு கைதட்டு அப்பாவுக்கு கொடுக்க வேணாமா? இது ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். இந்த ப்ராபசியை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு நம்ம சபையை பெண்களை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். இன்னைக்கு கரெக்டாக ஞாபகம் வருது பாருங்க. அது இவ்வளோ நாளாக ஞாபகம் வர மாட்டேங்குது. பெண்களை, சபையின் பெண்களை பற்றி சொன்னார். அதிலும் குறிப்பாக ஜெபிக்கிற பெண்களை பற்றி கர்த்தர் சொன்னார். நம்ம சபையில் ஜெபிக்கிற பெண்களை நீ என்னவா அழைக்கணும்னா ஷக்கீனான்னு அழைக்கணும்னாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம ப்ரேயர் குரூப்புக்கு நம்ம பேர் வைக்க போகிறோம், ஷக்கீனான்னு வைக்க போகிறோம். அது எப்படி வைப்போம்னு சொன்னால் SHE ஷீ ஆகி போச்சா? ஷீனா என்ன அர்த்தம்? பெண்ணுன்னு அர்த்தம். ஷீயை கொஞ்சம் தனியாக போட்டு ஸ்பேஸ் விட்டு கீனான்னு போட போகிறோம். ஷக்கீனா அதாவது ஷீகீனான்னு போட போகிறோம். புரிஞ்சவங்க எல்லாம் பாக்கியவான்கள். அதாவது கர்த்தருடைய பிள்ளை ஷக்கீனானா மகிமை, ஷீனா பெண்ணு. பெண்களால் ஒரு மகிமையை இந்த சபைக்கு தேவன் கொடுக்க போகிறார். இது பாருங்க, நான் முடிவெடுக்கல. ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் பேரை காட்டுறாரு, ஷக்கீனா பிரேயர் குரூப்னு காட்டுறாரு. நான் சொல்றேன், இந்த நம்ம சபையில ஒரு பெரிய புரட்சி, ஜெப புரட்சி ஒன்று வரப்போகிறது. ஆண்டவர் பெண்களை ஜெபிக்கிறவர்களா எழுப்ப போகிறார். அதற்கான காலங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். நிச்சயம் ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு பெண்ணுடைய சாட்சி அந்த காலங்களில் எடுபடுகிறது இல்லை. ஆனால் தீர்க்க தரிசனத்தின்படி தேவன் இன்றைக்கு பெண்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் கவனிங்க, ஓட்டு போடுறது கூட உரிமை கிடையாது நம்ம பெண்களுக்கு, தெரியுமா? பெண்கள் ஓட்டு போட முடியாது, ஆண்கள் தான் ஓட்டு போட முடியும். பெண்கள் ஓட்டு போட முடியாது. ஏன்னா அவங்க குடிமக்களாகவே கருதப்படலை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எல்லா சுதந்திரம் இருக்கிறது. அவங்க குடிமக்களாக கருதப்படுறாங்க, ஓட்டு போடுறாங்க. குடிமக்களாக கருதப்படுறவங்க இன்னைக்கு குடிக்கிற மக்களாக கூட ஆயிருக்கிறாங்க. புரிஞ்சவங்க எல்லாம் பாக்கியவான்கள். முன்னாடி குடிமக்களாக கூட இல்லை, இப்போ சொல்லுங்க குடிக்கிற மக்களாக கூட இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பாருங்க, ஆண்களே குடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆண்களே குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மறைஞ்சு குடிப்பாங்க. இப்போ பெண்களே ரீல்ஸ் போடுறாங்க குடிச்சிட்டு. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்னு? ஏதோ செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மாதிரி என்ன பார்க்கக்கூடாது எல்லாரும். ஒரு ஆமென். பெண்களே, ஏன்னா சம உரிமை. ஆண்கள் வந்து அந்த எனக்கு தெரியும், ஒரு காலத்தில் தம் அடிக்கும் போது ஆண்கள் மறைஞ்சு போய் சந்துக்குள்ளெல்லாம் தம் அடிப்பாங்க, ஏதாவது ஒரு சந்தில் நின்று தம் அடிப்பாங்க. இன்னைக்கு பெண்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தம் அடிச்சு ரீல்ஸ் போடுறாங்க. நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, குடியுரிமை வாங்கி கொடுத்தாங்களோ இல்லையோ, குடிக்கிற உரிமை வரைக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க நிறைய பேர்.
ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கவனிச்சு பாருங்க, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கனம் பண்ணுகிறார், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஜெபிக்கிறவர்களாக எழுப்புகிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு யூதன் பெண்ணை மதிக்க மாட்டான், ஆனா அதே யூதனாக பிறந்த இயேசு பெண்களை கனம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, ஆஸ்திகளால் அநேக பெண்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். உயிர்த்தெழுந்த செய்தியை ஒரு பெண் மூலமாக கர்த்தர் அனுப்பினார். கவனிங்க, ஒரு பெண்ணால பாவம் வந்துச்சு. உங்களுக்கு உண்மை தானே? ஒரு பெண்ணால பாவம் வந்துச்சு. ஏவாள் புசிக்க கூடாத கனியை புசித்தால் பெண்ணால பாவம் வந்துச்சு. அதனால ஒரு பெண்ணாலே அது முடிவு கொண்டு வந்தார். இயேசு ஒரு கன்னி பெண்ணுடைய வயிற்றில் பிறந்து, பெண்ணால் பாவம் வந்ததினால் பெண்ணால் மீட்பு வரும்படியாக ஒரு கண்ணின் பெண்ணுடைய வயிற்றிலே இயேசு பிறந்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லுகிறார், உங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா, உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு போதனை பண்ணீங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. எப்படி அவங்க ரட்சிக்கப்பட முடியும்னா, கற்புள்ள உங்க நல்ல நடக்கையை பார்த்து அவங்க ரட்சிக்கப்பட முடியும் என்று பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு உதாரணமா சாரால அவர் சொல்றார். சாரால் எப்படிப்பட்டவங்க? அன்றைய ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் ஆபிரகாமுக்கு தரிசனம் வருகிறது. என்ன தரிசனம்? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி சாலை வசதிகள் அந்த காலங்களில் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி வீடுகள் அந்த காலத்தில் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி மின்சார வசதிகள் இல்லை, இன்னைக்கு இருக்கிற மாதிரி போக்குவரத்து வசதிகள் இல்லை. ஊரை விட்டு ஊரை போறன்றது ஒரு பெரிய சவாலான விஷயம். இன்னைக்கே உண்மைதானே? இப்போ நாம் வசித்து கொண்டிருக்கிற நம்ம ஏரியாவில் இருந்து பக்கத்தில் இன்னொரு ஏரியாவுக்கு குடி போகிறதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமான சவாலான விஷயமா இருக்கிறது. உண்மையா இல்லையா? சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனால் வாடகை வீட்டில் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க, ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு பொருளை கொண்டு போறதுன்றதுல போதும் ஆயிப்போகுது. நீங்க யோசித்து பாருங்க, ஆபிரகாம் சாதாரண ஆள் இல்லை, அவன் ஆடு மாடுகளை உடைய பெரிய பணக்காரன். நீங்க யோசித்து பாருங்க, கர்த்தர் அப்படி ஏற்கனவே அவன் பணக்காரனா தான் இருந்தான். ஆண்டவர் அவன் அழைச்சி அவனை ஆசீர்வதித்தார். பிரதானமா கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதிச்சார்னா, பிள்ளை இல்லாத அவனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சந்ததியை கொடுத்தார். இப்போ தரிசனம் யாருக்கு கிடைச்சிச்சுன்னா வீட்டுக்காரருக்கு கிடைச்சிச்சு. வாக்குதத்தம் யாருக்கு கிடைச்சிச்சுன்னா வீட்டுக்காரருக்கு கிடைச்சிச்சு. தரிசனமும் வாக்குதத்தமும் சாராளுக்கு கிடைக்கல. சாராள கர்த்தர் வான்னு கூப்பிடல, ஆபிரகாம தான் கர்த்தர் கூப்பிட்டாரு. ஆனா ஆபிரகாம கூப்பிட்ட பிறகு அந்த தரிசனத்தை சாராள் கிட்ட ஆபிரகாம் பகிர்ந்து கொள்றாரு. இந்த மாதிரி கர்த்தர் ஒரு வாக்கு பண்றாரு, கர்த்தர் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்ன பொழுது சாராள், அன்பர்களே என்னங்க உங்களுக்கு வயசாக ஒரு மாதிரி என்னென்னவோ பெதட்டுறீங்கன்னு சொல்லல, வயசாக பைத்தியம் மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லல, வயசாக ஒரு மாதிரி குணம் எல்லாம் மாறுது. திடீர்னு வயசாகும் போது நிறைய பேசுவாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரொம்ப ஏஜான ஆட்கள் அந்த மரணத்தை நோக்கி போகிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பழைய ஆட்கள் பேர்லாம் சொல்லுவாங்க. கரெக்டா? என்னங்க எல்லாம் அப்படி பார்க்குறீங்க? பழைய ஆட்கள் பேரெல்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், செத்து போன ஆட்கள் பேரெல்லாம் சொல்லுவாங்க. அது வரைக்கும் அவங்கள பற்றியெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆபிரகாம் ஏதாவது கொஞ்சம் 75 வயசாகிறதுனால ஏதோ பெதற்றுறாரு அப்படின்னு சாராள் சொல்லல. தரிசனம் கிடைச்ச உடனே சாராள் சொன்னாங்க, உங்களுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாருனா, உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருனா, அந்த தரிசனத்தை நிறைவேற்றதுக்கு நான் உங்க கூட வர்றேன்னு சொல்லி அந்த தரிசனத்தை தன் மீது அவள் ஏற்றுக்கொண்டார்கள். என்னை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சாராள் ஆபிரகாமோடு புறப்பட்டு வந்தால் அது சாதாரண விஷயம் இல்லை. It was a challenging journey. அது ஒரு என்ன சொல்றது, சவால் நிறைந்த ஒரு பயணமாக இருந்தது. அந்த சவால் நிறைந்த பயணத்திலே ஆபிரகாமோடு கூட அவள், கவனியுங்கள், தோள் கொடுத்தார். உங்களுக்கு சொல்லட்டுமா, ஆதாமுக்கு தேவன் அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்கினார். அப்படி ஏற்ற துணை உண்டாக்குறது அர்த்தம் என்னன்னா, அதுனா ஏற்ற துணை. ஆதாமுக்கு கவனிங்க, ஏற்ற துணை, கடவுளே துணை தானே, உண்மையா இல்லையா? அந்த காலத்தில் நம்ம பேப்பரில் எழுதுவோம், எக்ஸாம் எழுதும் போது என்னன்னு எழுதுவோம்? இயேசுவே துணைன்னு எழுதுவோம், கடவுள் துணைன்னு எழுதுவோம், ஏதோ ஒன்று எழுதித்தான் ஆரம்பிப்போம். துணைன்னு, கர்த்தரே துணை தானே, சொல்லுங்க, கர்த்தர் துணையா இல்லையா? ஆதாமுக்கு கர்த்தரை விட பெரிய துணை யாருன்னா இருக்க முடியுமா? அவர் சொல்றாரு, ஏற்ற துணையை நான் தருவேன். அது நான் ஏற்ற துணை. அப்ப கர்த்தர் ஏற்ற துணை இல்லையா? இல்ல. கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு துணையா இருப்பேன், ஆனா ஏவாள் உனக்கு ஏற்ற துணையா இருப்பா. அது என்னங்க ஏற்ற துணைன்னா, ஆதாமுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருந்தது, ஆதாமுக்கு ஒரு அழைப்பு இருந்தது, ஆதாமுக்கு ஒரு ஊழியம் இருந்துச்சு. ஆதாமுக்கு ஆளுகை செய்யற ஊழியம், பண்படுத்துற ஊழியம்,
தோட்டத்தை பாதுகாக்கிற ஊழியம். கவனிங்க, ஒரு சந்ததியை உருவாக்குற ஊழியம், பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குற ஊழியம். இந்த ஊழியத்தை செய்யணும்னா என்ன கவனிங்க, ஒரு சந்ததி பெருக பண்ணணும், ஒரு பக்தி உள்ள சந்ததியை வளர்க்கணும். இது தேவன் ஆதாம் மேல வைத்த ஒரு திட்டம், தரிசனம். அந்த திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற துணை யாருன்னா ஏவாள் தான். தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஏற்ற துணையாய் ஆண்டவர் ஏவாளை வைத்தார். என் நண்பர்களே, இந்த காலை வேளையில் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்றேன், உங்க கணவருக்கு ஒரு தரிசனம் இருக்கும். ஊழியக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, அவர் என்ன வேலை செஞ்சிருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு அச்சீவ் பண்றதுக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும். உங்க கணவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு திட்டம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு வீடு வாங்கணும்னு விரும்புறாருன்னு வச்சுங்களேன். பெண்களாகி நீங்க என்ன பண்ணணும்னா, அவர் வீடு வாங்குறதுக்கு கூட நின்று நீங்க உதவி செய்யணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவர் வீடு வாங்குறதுக்கு உதவி செய்யணும். எப்படி உதவி செய்யணும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். எதெல்லாம் குறைக்கணுமோ அதை குறைக்கணும், எதெல்லாம் ஞானமாக செலவு பண்ணணுமோ அதை செலவு பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வர்ற பணத்தெல்லாம் செலவு பண்ண வேண்டியது, கொடுக்குற பணத்தெல்லாம் காலி பண்ண வேண்டியது. ஸ்தோத்திரம். நான் சில பேரை பார்த்துருக்குறேன் பாருங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆமாம், சில பேரை பார்த்துருக்குறேன், ஒன்றுத்துக்கு 100 லிப்ஸ்டிக் வச்சுருப்பாங்க வீட்டில். என்ன பாஸ்ட் டக்குன்னு இங்கே வந்துட்டாரு நினைக்காதீங்க. ஏதோ 1-2 லிப்ஸ்டிக் நல்லது தான், தப்பு இல்லை. 100 லிப்ஸ்டிக் வாங்கி வச்சுருப்பாங்க. பணம் வரும்போதெல்லாம் ஒரு 2 லிப்ஸ்டிக் வாங்கி வச்சுருப்பாங்க. சில பேர் ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்துனே இருப்பாங்க. வீட்டை நோக்கி அமேசான் படம் எடுத்துனே இருக்கும். இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சில பேர் வீட்டில் சமைக்கிறது இல்லை, ஸ்விக்கி அப்புறம் ஜொமேட்டோ. அவன் பாருங்க வரிசையாக வந்துன்னு இருப்பான். காலையில் ஒருத்தன் வருவான், மதியம் ஒருத்தன் வருவான், சாயங்காலம் ஒருத்தன் வருவான். கொழுக்கட்டையிலிருந்து சொல்லுங்க கொள்ளு ரசம் வரைக்கும் எடுத்துன்னு வருவான் அவன். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ. சில பேர் கர்த்தருடைய பிள்ளைகளே இப்படி தரிசனம் இல்லை. மனைவிமார்கள் பல பேருக்கு தரிசனம் இல்லை. கணவரோடு இணைஞ்சு தோல் கொடுக்கிற, ஏன்னா வீட்டில் சமைச்சு கொடுக்கறதுக்கு மனதில்லை. வீட்டில் சமைக்கிறதுக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நான் உங்களை சொல்லலை, வெளியே இருக்கிறவங்கள சொல்றேன். ஸ்தோத்திரம். சமைச்சு கொடுக்க மனதில்லை. இன்னைக்கு ரொம்ப எல்லாமே ரெடிமேட் ஆகி போச்சு. அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, ஒரு தோசை சுடணும்னா பெரிய சவால். அது கரெக்டா இல்லையா சிஸ்டர்? அரிசி வாங்கணும், உளுந்த வாங்கணும், ஊற வைக்கணும், பிறகு அதை உட்காந்து ஆட்டணும், கழுவணும், அப்புறம் ஆட்டணும், அதுக்கு பிறகு அது புளிக்கணும், பிறகு அந்த தோசையை சுடணும். அந்த தோசையை புருஷன் கேட்குற மாதிரி சொல்லணும். மொறுன்னு ஒருத்தர் கேட்பாரு வீட்டில், ஒருத்தன் மொறுன்னு கேட்பான், ஒருத்தன் கல் தோசை வேணும், மெத்துன்னு இருக்கணும்னுவான். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கேட்பாங்க, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சுடணும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, தோசை சுடுற மெஷினே வந்து போச்சு. அப்படி ஆன் பண்ணி மாவை ஊற்றி விட்டிங்கன்னா அதுவே சுட்டு வெளியே தள்ளிடுது. என்னங்க எல்லாம் எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு ஹோட்டல்ஸ் பெருகி இருக்குது. ஐயா, உங்க காலத்தில் இவ்வளோ ஹோட்டல் இருந்துச்சா? இல்லை, சொல்லுங்க நீங்க. ஸ்தோத்திரம். எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு ஹோட்டல்ஸ் பெருகி இருக்குதா இல்லையா? ஏன்? எத்தனை ஹோட்டல் தொடங்கினாலும் நல்லா இருந்துச்சுன்னா வியாபாரம் நல்லா ஓடுது. எத்தனை இங்க ஒரு ஹோட்டல் பக்கத்திலே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் 2 இடத்துலையும் நல்லா சுவை மட்டும் இருந்துச்சுன்னா, சுத்தம் இருக்குதோ இல்லையா அது வேற கதை, சுவை மட்டும் இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், வியாபாரம் பிச்சுன்னு ஓடுது. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் சொல்லுங்க சமைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு பாருங்க, நிறைய பெண்கள் அப்படி செய்யறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, என் மகன் என்ன இப்பயே கேள்வி கேட்குறா, அதுனா நாங்கள் தான் செய்யணுமா வீட்டில் எல்லா வேலையும், நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டியான்னு என்ன கேட்குறா. சரிங்க, என்ன கேட்குறாங்க, நான் தான் செய்யுமா, நான் தான் நான் சொன்னேன், உனக்கு ஃபீஸ் கட்டுறது நடி, மக என்னையா மகளிருடைய வேலை. சரி, அப்போ உனக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன், உனக்கு இப்போ பர்த்டே ட்ரெஸ் வாங்க போகிறேன், கேக் வாங்க போகிறேன், பிரியாணி நான் ஆர்டர் கொடுக்க போகிறேன், இப்படியெல்லாம் சொன்னால் இதெல்லாம் நீ எனக்கு செய்கிற நல்லது தான், ஆனால் எல்லா வேலையும் நான் செய்யணுமா, நீயும் செய்யக்கூடாதுன்றா. பாருங்க, அவன் ஸ்தோத்திரம். என்னம்மா? இல்லை. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அம்மா மட்டும்தான் செய்யணுமா, நான் மட்டும்தான் செய்யணுமா நான் கேட்குறா. ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, பாஸ்டர் சொன்ன மாதிரி மகளிருடைய வேலையை மகளிர் செய்கிறது ரொம்ப நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சரி, சாராள் என்ன செஞ்சான்னு சொன்னால் தரிசனத்தை ஏற்றுக்கொண்டாள். தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு அவன் ஆபிரகாமோடு பின்னாடி போனதை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 3-4 வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் சில தவறான முடிவுகளை எடுக்கிறார். பார்வோனுக்கு ஆபிரகாம் பயப்படுறாரு. ஏன்னா சாராள் ரொம்ப அழகா இருந்தாங்க. சாராள் ரொம்ப அழகா இருந்தாங்க. நல்லா கவனிச்சுங்க, சாராள் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க. எவ்வளோ அழகா இருந்தாங்க தெரியுங்களா?
எவ்வளோ அழகு! அவளுக்கு அவங்க மொத்தம் வாழ்ந்த வயசு 127. 127. அது ஏன் வாழ்ந்தாங்க நான் சொல்கிறேன். 127 வருஷம் வாழ்ந்தாங்க. அதை இப்படி சொல்கிறாங்க பாருங்க, 127. அவங்க எவ்வளோ இளமையாக இருந்தாங்கன்றதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. 20 வயசாக இருக்கும்போது 7 வயசாக இருந்த மாதிரி இருந்தாங்களாம். 127. 100 வயசாகும் போது 20 வயசாக தெரிஞ்சாங்களாம். புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். 100, 20, 7. 20 வயசாக இருக்கும்போது 7 வயசாக தெரிஞ்சாங்களாம். 100 வயசாகும் போது 20 வயசாக தெரிஞ்சாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு அழகாக இருக்கிறாங்க. பார்வோன் ராஜாவே அவங்கள விரும்புகிறாரு. ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து கேட்குறாரு, யாருங்க அந்த பொண்ணுன்னு கேட்டார். அவர் பயத்தில், அந்த காலத்து ஒரு கலாச்சாரம் என்னென்னா, என்ன கவனிங்க, அந்த காலத்து கலாச்சாரம் என்னென்னா, ஒரு ராஜாவுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுங்களேன், புருஷனை கூட போட்டுட்டு ராஜா எடுத்துன்னு போயிடுவார். அந்த காலத்தில் தாவீது பண்ணார் அந்த வேலையை? சொல்லுங்க, தாவீது பண்ணாரா இல்லையா? அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆபிரகாம் யோசித்தார், நம்மளை கொண்டுட்டு நம்ம மனைவி கொண்டு போயிட போறாருன்னு சொல்லி அவர் சொன்னார், என் சிஸ்டருங்க, என் தங்கச்சிங்கன்ட்டார். உடனே அவர் கை கொடுத்து, மச்சான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கல மச்சான். அப்படியா மச்சான்னு ஆரம்பிக்கிறார் பேச்ச. இவர் பயத்தில் கல்யாணம் பண்ணுறது கூட என்ன பண்ணுறாரு, ஆயத்தம் ஆயிட்டார். அவர்கிட்ட சொல்கிறம்மா, என்னை காட்டி கொடுத்துறாத, என்னை கொண்டு போட்டுருவானுங்கன்னு. நீங்கள் யோசித்து பாருங்கள், சாராளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். சாராளை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு இருக்கிற பெண்மணிகளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள். சட்டையை பிடிச்சி 2 எட்டி உதச்சி தலையை பிடிச்சி, நீ எல்லாம் புருஷனாடா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கேட்டிருப்பாங்களா இல்லையா? அல்லேலூயா. அந்த காலத்தெல்லாம் ஆண்கள் அடிப்பாங்க பெண்களை, இந்த காலத்தெல்லாம் பெண்களா. அதனால தான் பாருங்கள், ஸ்தோத்திரம். அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் பாருங்களேன். இன்றைக்கி அந்த காலத்தெல்லாம் மணியை பெண்கள் அடிப்பாங்க, இன்றைக்கி மணியை பெண்கள் அடிக்கிறாங்க. புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். இன்னும் புரியுதா இல்லையா? அன்னைக்கு மணியை அடிச்சாங்க, இன்றைக்கி வீட்டுக்கார பேரே மணி தான், அவரை போட்டு உதைக்கிறாங்க. அன்னைக்கு மணியை அடிச்சாங்க, இன்றைக்கி மணியே அடிக்கிறாங்க. அல்லேலூயா. சரி, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ யோசித்து பாருங்க, இந்த சிக்கலான சூழல்ல சாராள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பைபிள் சொல்லுது, ஆபிரகாமுக்கு அவள் கீழ்ப்படிந்தாள் என்று வாசிக்கிறோம். என்னை காட்டி கொடுத்துறாத மனோன்னு காட்டி கொடுக்கல. என்னை கொன்னுடுவாங்கம்மா, என் உயிரை காப்பாற்றுமாங்கன்னு சொன்ன உடனே அவன் அமைதியாக இருந்தா. இவன் என் புருஷன் போய் சொல்கிறான் இவன் சொல்லலை. நீங்கள் யோசித்து பாருங்க, இது சரியா தவறா நாம இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டாம். ஆனால் புருஷனுக்கு கீழ்ப்படியதில் எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தாங்க நீங்கள் யோசித்து பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தாங்கன்னு யோசித்து பார்க்கணும். சொல்லுவாங்க பாருங்க, திருவள்ளுவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, பேர் என்ன ஐயா? வாசுகி. திருவள்ளுடைய மனைவி பேர் வாசுகி. ஒரு நாள் இவர் திருவள்ளுவர் உள்ள வீட்டில் உட்காந்துட்டு அந்த மாதிரி தண்ணி சேகரிச்சுட்டு இருந்தாங்களாம் கிணத்துல. இவர் உள்ள உட்காந்துட்டு சொன்னாரா, வாசுகி வாடினாராம். அந்த மாதிரி தண்ணி சேகரிச்சுட்டு இருக்கிறவங்க திருவள்ளுவர் கூப்பிட்ட உடனே அப்படியே கையில் விட்டுட்டு ஓடினாங்களாம் பாருங்க. அந்த பக்கெட் அப்படியே என்ன செஞ்சுட்டான், தண்ணியோட அந்தரத்தில் தொங்குச்சான். ஏன்னா கீழ்ப்படிந்தனால ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு வாசுகி வருவாங்களா? வாசுகி வர மாட்டாங்க, பக்கெட் தான் உள்ள வரும். பக்கெட் வரும். நான் இங்கே வேலை செஞ்சுனுங்கிறேன், வீட்டில் உக்காந்துக்குன்னு வாசுகி வாடி, அவன் வாடி, இவ வாடின்னு கூப்பிட்டா இருக்கிறியா அப்படின்னு பக்கெட்டு. என்ன தாமசன பாவம், நம்ம சும்மா பேரை கூப்பிட்டு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடாது. நான் சொல்கிறேன் பாருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு மக்கு வரும், பக்கெட்டு வரும், குண்டா வரும், ஸ்தோத்திரம் மத்து வரும், இந்த மாதிரி எல்லாம் வரும். ஆனால் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன மெர்சி? அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் சொல்லிட்டேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பாருங்க, சாராள் நீங்க ரொம்ப அழகா இருந்தவங்க. சாராள் ரொம்ப அழகா இருந்தவங்க. அதோடு கூட நீங்க கவனிங்க, சாராள் ரொம்ப அழகா இருந்தவங்க மட்டும் இல்லாம ஆபிரகாமுக்கு அவள் கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்க நிறைய பெண்களுடைய நீங்க வாழ்க்கை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, கொஞ்சம் அழகா இருந்தாலே கையில் பிடிக்க முடியுது இல்லை. கரெக்டா இல்லை? நான் உங்களை சொல்ல யாரையும், நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறவங்க. நான் நம்ம சபையை பேசுறதே கிடையாது, நான் நம்ம சபைக்கே மெசேஜ் கிடையாது, நான் வெளியிருக்கிறவங்களுக்கு தான் மெசேஜ். கொஞ்சம் அழகா இருந்தாலே கையில் பிடிக்க முடியுது இல்லை. கரெக்டா இல்லையா? கொஞ்சம் அழகா இருந்தாலே சில பேருடைய நடையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அழகா இருந்தாலே புருஷனை பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கும். புருஷனை வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க தங்களுக்குள்ள ஒரு எண்ணம், நமக்கு இருக்கிற அழகுக்கு இவன் காக்கா மாதிரி இருக்கிறான், நம்ம இவ்வளோ அழகா இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆமாம் பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்க, அந்த அம்மா பேரழகி, பேரில் மட்டும் அழகி இல்லை துர்கா, பேரே அழகிதான். ஒரு அல்லேலூயா. பேரழகி அவ, அப்படிப்பட்டதான பேரழகி
ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அவ்வளோ அழகா இருந்த அந்த பெண்ணை பற்றி நீங்க வேதத்துல வாசிக்கிற பொழுது புறம்பான அலங்கரிப்புக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வேதம் சொல்லுகிறாரு. புறம்பான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பவுல் சொல்ற, நம்மில் அதிக அழகுள்ளவைகளுக்கு அலங்காரம் தேவையில்லை. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஏங்க மேக்கப் பண்ணாததுக்கு முன்னாடி அழகா இருந்துச்சுங்க முகம், மேக்கப் பண்ண பிறகு இப்படி ஆக்கிட்டானுங்க. நான் என்னைக்கு சொல்றேன், இந்த கல்யாணத்துல மேக்கப் ரொம்ப கம்மியா பண்றது தான் என்னைக்குமே சேஃப் மேக்கப். ஏன்னா மாப்பிள்ளைங்க நிறைய பேர் பயப்படுறாங்க, தாலி கட்டுறது போது குழப்பமா இருக்குது நிறைய மாப்பிள்ளைங்களுக்கு. ஏன்னா பிரதர் நாங்கள் போய் பார்க்கும்போது வேற பொண்ணை காட்டினாங்க, இப்போ வேற பொண்ணா இருக்குது பிரதர் அப்படின்ற மாதிரி நிறைய மாப்பிள்ளைங்க ஒரே குழப்பம் அடைகிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், சாரால் வந்து அவ்வளோ அலங்கரிப்பெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. அதனால அலங்கரிப்பு தப்புன்னு நான் சொல்லலை. நம்மில் அலங்காரங்கள் நல்லதுதான், அலங்காரமே இருக்க வேணாம் சொல்லலை. ஆனால் அலங்காரங்கள் அலங்கோலமாக மாறிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அலங்காரம் அலங்காரமாக இருக்கணும். நல்லா நான் புரியும்படி சொல்கிறேன். மிதமான அலங்காரங்கள் அழகா இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இதை? மிதமான அலங்காரங்கள் அழகா இருக்கும். மிதமிஞ்சி அலங்காரங்கள் அசிங்கமாக்கிடும், அலங்கோலமா மாக்கிடும். மிதமிஞ்சி அலங்காரங்கள் அலங்கோலமா மாத்திடும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பாருங்க, ஃபேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு உலகம் முழுதும் இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. அந்த காலங்களெல்லாம் அது கிடையாது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா அந்த காலத்துக்கு டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. அன்னைக்கெல்லாம் அமெரிக்காவில் ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஊருக்கு வந்து சேர்றதுக்கு பல மாதங்கள் பல ஆண்டுகள் கூட ஆகும். அப்போ சொல்லுவாங்களாம், இங்கே அமெரிக்கன் ஸ்டைலில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் அங்கே நம்ம இந்தியாவில் போட்டால் நம்ம போடும்போது அது அமெரிக்கன் ஸ்டைலில் நம்ம சொல்லிட்டு இருப்போமா, ஆனால் அப்போ அமெரிக்காவில் வேறு ஸ்டைல் போயிட்டு இருப்பாங்களா அவங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நாங்கள் புரியுதா இல்லையா? இப்போ புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம 5Gக்கு வந்துருக்குறோம், ஆனால் வெளிநாட்டில் 8G வரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம இப்போ தான் 5Gக்கே வந்து மொபைலில் இப்போ தான் நெட்ஒர்க்கில் 5Gக்கு வந்துருக்குறோம். 8G வரைக்குமே 7G வரைக்கும் போயிருக்கிறாங்க நிறைய பேர். அவன் 8G 7G வரைக்கும் 7G 8G வரைக்கும் போயிட்டான். நம்ம இப்போ தான் 5Gக்கு வந்துருக்குறோம். அந்த மாதிரி அந்த காலங்களில் அமெரிக்காவிலிருந்து ஒரு ஃபேஷன், இங்கிலாந்துலேருந்து ஒரு ஃபேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம போடும்போது அவன் வேற ஒரு டிசைனுக்கு போயிட்டு இருப்பான், வேற ஒரு ஃபேஷனுக்கு போயிருப்பான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இன்னைக்கு பாருங்க, இந்த செய்தி கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஃபேஷன் நல்லதா அப்படின்னா, ஃபேஷன் நல்லதா ஃபேஷன் கெட்டதா அப்படின்னா நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை பொறுத்தாது. கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, நான் புரியும்படி சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபேஷனும், உலகத்தில் இருக்கிற நவ நாகரீகங்கள் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்னு ஒரு ரகசியம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். எங்கிருந்துங்க இந்த ஐடியா கிடைச்சிச்சு? இந்த ட்ரெஸ்ஸை இப்படி தைக்கிற ஐடியா அவனுக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா எங்கிருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த ஐடியாஸ் எதுவுமே மனிதனுடைய மூளையில் அவங்க கற்பனை பண்ணதுனால வந்தது கிடையாது. இந்த ஐடியாஸ் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சமுத்திரத்தின் அடியிலிருந்து வந்துச்சு. என்னங்க சொல்றீங்கன்னா, சமுத்திரத்தின் அடியிலே ஒரு உலகம் இருக்கிறது, சமுத்திரத்திலே ஒரு உலகம் இருக்கிறது, சமுத்திரத்துக்கு அடியிலே ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்திற்கு மெர்மைட் வேர்ல்டுன்னு பேரு. மெர்மைட்னா என்ன? கடல் கன்னிகள், கடல் கன்னிகள் உலகம். எத்தனை பேர் கடல் கன்னியை பார்த்துருக்கிறீங்க? வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நேரம் நம்ம பார்த்ததில்லை. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க, கடல் கண்ணி நாங்கள் பார்த்துருக்குறோம், நிஜமான கடல் கண்ணிங்க முகம்லாம் அழகாக இருக்காது, அதுங்க பல்லுங்கள்லாம் கூர்மையாக இருக்கும், முடிங்க இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து மனித பெண்ணுடைய முகம் இருக்கும், பெண்ணை போலவே சரீர அந்த அவயவங்கள் இருக்கும், ஆனால் பாதியில் அப்படியே மீன் உருவமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அகோரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கடல் கண்ணிகளை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். சமுத்திரத்தின் ஆழத்திலே கடல் கண்ணியின் ஆவிகள் என்று உண்டு. என்னங்க பாஸ்டர் புதுசாக சொல்கிறாரு பார்க்காதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், சீக்கிரம் 12ஆம் அதிகாரம் எடுத்துங்க. வெளிப்படுத்தின விசேஷம் டக்குன்னு எடுங்க சிஸ்டர், கொஞ்சம் வேகமாக படிங்க. வெளிப்படுத்தல் 12 இல்லையா? ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவன்
பரலோகங்களே, அதில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். அடுத்து என்ன சொல்றாரு? பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமுத்திரத்திலும் சொல்லுங்க குடியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? சமுத்திரத்துல குடியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன சொல்றாரு? ஐயோ என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். பிலிப்பியருடைய புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது, வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால் முடங்கவும். வானோர் சரி, பூதளத்தோர் சரி, அதினாங்க பூமியின் கீழானோர். பூமியின் கீழானோர்ன்றது யாருன்னா சமுத்திரத்துல வாழ்றவங்க. முழங்கால் யாவும் முடங்கப்படும். கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கவும். அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சமுத்திரத்திலே ஒரு உலகம் இருக்கிறது. சமுத்திரத்திலே ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்திற்கு கடல் கண்ணியின் உலகம் என்று பெயர். நீங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த போகோல வந்து சோட்டா பீம்னு ஒரு கதை வரும். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? எல்லாருமே பார்த்துருப்போம், தப்பு கிடையாது, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். உங்களை எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? இந்த சோட்டா பீம் கதையில கடலுக்கு சோட்டா பீம் போவார், பார்த்துக்கிறீங்களா? கடலுக்கு, எங்க பார்த்தவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்ப்போம். கடலுக்கு சோட்டா பீம் போவார், கரெக்டா? அப்படி போகும்பொழுது அங்க ஒரு உலகம் இருக்கும். கடலுக்கு ஒரு ராஜா இருப்பார், கரெக்டா? கடலுக்கு ஒரு இளவரசி இருப்பா, கடலுக்கு ஒரு சேவகர்கள் இருப்பாங்க, கரெக்டா? நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வந்துச்சு இந்த ஐடியாலஜி? ஏதோ உட்காந்து கற்பனை பண்ணாங்க கடல்ல ராஜா இருக்கிற மாதிரி கிடையாது. இதெல்லாம் யதார்த்தம், இதெல்லாம் யதார்த்தம். ஆகவேதான் சமுத்திரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்க கவனிங்க. சமுத்திரங்களிலே நான் சொல்றேன் பாருங்க, சமுத்திரம் இருக்கிற இடத்துல பெரிய பெரிய கோயில்கள் இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அங்க அவங்களுடைய ஆளுகை இருக்கிறது. தயவு செய்து சொல்லுகிறேன், எந்த சமுத்திரத்துக்கும் போய் பாவம் புண்ணியத்துக்கு நான் வந்து நீராடிட்டு வர்றேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பாவ புண்ணியங்களுக்கு நீராட்டு வர எந்த கடையா இருந்தாலும் சரி, அது கிறிஸ்டின் கடலா இருந்தாலும் சரி, அது முஸ்லீம் கடலா இருந்தாலும் சரி, அது எந்த கடலா இருந்தாலும் சரி, அந்த கடலுக்கு போய் நீராடிட்டு வந்தீங்கன்னா வரும்பொழுது உங்க பாவம் போயிருக்காது. நீங்க வேதத்துக்கு விரோதமா பண்றீங்க, பாவம் போயிருக்காது. மாறாக அங்க ஒரு உலகம் இருக்குது இல்லையா, அந்த உலகத்தினுடைய அட்டாக் உங்க மேல வரும். தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன், இந்த மாதிரி பார்க்காதீங்க. ஸ்தோத்திரம். அந்த உலகத்தினுடைய அட்டாக் உங்க மேல வரும். நீங்களே சொல்றீங்க, அந்த உலகத்தில் இருக்கிற ஆளுக்கு, அந்த ராஜாவுக்கு சொல்றீங்க, அந்த உலகத்தில் இருக்கிற ஆட்களுக்கு சொல்றீங்க, என் வாழ்க்கையில நான் உங்களை வரவேற்கிறேன்னு கதவை திறந்து கொடுக்குறீங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய உலகத்தில் என்ன சம்பவிக்குதுன்னு தெரிந்து கொள்ளுங்க. சிஸ்டர், ஆவிக்குரிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவிக்குரிய ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்க. சமுத்திரத்திலே ஒரு உலகம் இருக்கிறது. சமுத்திரத்தில் இருக்கிற உலகம் என்ன கவனிங்க, அங்கதான் ஃபேஷன் டிசைனிங் உருவாகிறது. அங்க இருக்கிற ஆவிகளுடைய பிரதான ஊழியம் என்னன்னா, என்ன பாருங்க, லூசிபர் வந்து ஒவ்வொரு ஆவிகளுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறான். ஜனங்களை வஞ்சிக்கணும், ஜனங்களை பாவத்தில் விழ செய்யணும். அப்படி பாவத்தில் ஜனங்களை விழ செய்யறதுக்கு என்ன பாருங்க, ஒவ்வொருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மியூசிக் ஒரு டிபார்ட்மெண்ட், மியூசிக்ல ஜனங்களை பாவத்தில் விழ செய்யணும். சினிமா ஒரு டிபார்ட்மெண்ட், சினிமாவில் ஜனங்களை பாவத்தில் விழ செய்யணும். நாங்கெல்லாம் வளர்ந்து வந்த காலங்களில் சினிமா பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால நாங்கள் வந்து சினிமா பார்க்காம டிவி பார்க்காம தேவ கிருபையில் வளர்ந்து வந்தோம். ராமன், வளர்ந்து வந்தோம் தேவ கிருபை. இப்போ நீங்கள் கேட்கலாம், போன வாரம் சினிமா பாட்டெலாம் படித்து பாடினீங்களே பாஸ்டர், அதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கினீங்கன்னு. சர்ச்சில் பாடல, நான் பிரசங்கம் பண்ணும்போது இடையிலே சில உதாரணங்களை நான் சொன்னேன். அதனால் பாட்டு பாடணுன்னு நினச்சிக்காதீங்க. புதுசாக வந்தவங்களாம் யோசிக்கிறாங்க, ஓ பாட்டெலாம் வர பாடுறாரா இவருன்னு. இல்லை, சில உதாரணங்களை, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய்னு ஒருத்தர் பாடினாரு, நம்ம ஏன் பிறந்தோன்னு பைபிள் சொல்லுதுன்னு சொன்னேன். இந்த மாதிரி உதாரணங்களை சொன்னேன். எப்படி இந்த பாட்டெலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா பாடிட்டு இருப்பார் உட்காந்து வீட்டில், அதனால் எனக்கு தெரியும் அந்த பாட்டுங்களை. அதே போல் நம்ம சுற்றிலும் எப்பவுமே பாட்டுங்க ஓடினே இருக்குது. மதுரைக்கு போனீங்கன்னா மதுரையில் இருக்கிற எல்லாருக்கும் பழைய பாட்டுங்க நல்லா தெரியும். ஏன்னா மதுரையினுடைய தெரு வீதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பாட்டுங்க ஓடின்னு இருக்குமா. அதே போல் நம்ம சுற்றி எப்பவுமே சினிமா பாட்டுங்க ஓடின்னு இருக்கிறது
நீங்க அறிவீங்க. உண்மையா இல்லையா? சரி, நான் சொல்றேன், சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு போதிக்கப்பட்டது என்னன்னா, நாங்கள் அதனால சினிமாவே பார்க்காம தான் இருந்தேன். இல்லை, நான் சில நேரங்களில் விழுந்தெல்லாம் எழுந்திருந்துருக்கிறேன், பார்த்துருக்குறேன். கர்த்தர் என்னை மீண்டும் திரும்பி தூக்கி எடுத்திருக்கிறாரு, என்னை காப்பாற்றி வந்திருக்கிறாரு. நான் விழுந்திருக்கிறேன், ஆனால் அங்கேயே இருந்தது இல்லை. புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். ஸோ சினிமா பிசாசு ஒரு, நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் சொல்லும்போது நிறைய கிறிஸ்தவங்க வந்து இப்படி பிரசங்கம் பண்ணுறவங்கள எதிர்த்தாங்க. ஏங்க சினிமாவில் என்னங்க இருக்குது, சினிமா பார்க்கறதுல கெட்டு போயிட்டாங்களா, அது ஒரு கதைன்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன பாருங்க, அந்த காலத்தில் ஹீரோ ஒரு பக்கம் இருப்பார், ஹீரோயின் கொஞ்சம் தூரத்தில் நிற்பாங்க. ஹீரோ வந்து பாட்டு பாடினே கிட்ட போகும்போது ஹீரோயின் குடுக்குன்னு ஓடிடுவாங்க. என்னங்க ஐயா, கரெக்டா இல்லையா? உடனே இவர் என்ன பண்ணுவார், குடுக்குன்னு அவரு ஓடுவார். அங்கே போய் அந்த அம்மா நிற்பாங்க, அவங்க 2 டான்ஸ் ஆடுவாங்க, இவர் பின்னாடி ஓடி போய் அந்த அம்மாவை தொடணும்னு நினைக்கும் போது அந்த அம்மா குடுக்குன்னு கீழே இறங்கி விட்டுருவாங்க. அவ்வளோதான், பாட்டு முடிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு குடும்பத்தோடு சினிமா உட்காந்து பார்க்க முடியுதா? என்ன வல்கரான வார்த்தைங்க சினிமாவில், என்ன அசுத்தமான வார்த்தைகள் சினிமாவில், என்ன அசுத்தமாக. நான் சொல்றத ஒத்துக்கிறவங்க மட்டும் எனக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். இன்னைக்கு எவ்வளோ வல்கரான வார்த்தைங்க, நிறைய வார்த்தைங்க, கெட்ட வார்த்தைங்களை சினிமாவில் தான் நிறைய பிள்ளைங்க கற்றுக்குறாங்க. இவன் எப்படி சார் பேசுகிறான், இவனு எங்கள் வீட்டில் யாருமே பேசுறது இல்லையே, வீட்டில் ஓடுற சினிமாவை பார்த்து கற்றுக்கிறான் அவன். கெட்ட வார்த்தைகள் எதுவுமே கெட்ட வார்த்தைகள் இல்லை, அதெல்லாம் கேட்ட வார்த்தைகள் தான். கெட்ட வார்த்தைகள் எதுவுமே கெட்ட வார்த்தைகள் இல்லை, அதெல்லாம். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பிசாசுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. மியூசிக் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, இந்த ராக் இசை, பாப் இசை, அப்புறம் ராப் இசை, ஜாஸ், இதெல்லாம் பிசாசு தான் கையில் எடுத்திருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, ராக் மியூசிக் கேட்டு ஓட்டுற ஒரு டிரைவருடைய காரை நீங்க கவனிச்சு பாருங்க, அவர் கண்ணாமண்ணான்னு ஓட்டுவார். ராக் இசையை கேட்டுன்னு ஓட்டுற கார் டிரைவர் அதிவேகமா ஓட்டுறாரு. நான் சொல்லல, ஆராய்ச்சியால கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த மெலடி பாட்டை கேட்டு ஓட்டுறவருடைய காரை பார்த்தீங்கன்னா அவர் மெதுவா பொறுமையா ஓட்டுவார். மியூசிக் நம்முடைய மைண்ட்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சில பாட்டுங்களை கேட்டா ஒரு மாதிரி ஆகுதா இல்லையா சொல்லுங்க? சில பாட்டை கேட்டா பழைய நினைவுகள்லாம் வருதா இல்லையா? சில பாட்டை கேட்டா ஒரு மாதிரி கிளுகிளுன்னு உடம்பெல்லாம் ஆகுதா இல்லையா? சந்தோஷம் ஆகுதா இல்லையா? ஒரு உற்சாகம் வருதா இல்லையா? நீங்க சொல்லுங்க, தவறான அர்த்தத்தில் எடுத்துக்காதீங்க. உற்சாகம் வருதா இல்லையா? ஏன்னா நிறைய தமிழ் வார்த்தைகளை தப்பாக மாற்றி வச்சுட்டுக்கிறாங்க நம்ம ஆளுங்க, அதுக்கு அர்த்தம் வர மாதிரி பண்ணி வச்சுட்டுக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே, மியூசிக் பிசாசுனுடைய டிபார்ட்மெண்ட், அதுபோல ஃபேஷன் பிசாசுனுடைய டிபார்ட்மெண்ட். ஃபேஷனுக்குன்னு ஒரு ஆவிங்க இருக்குது. அது எங்க இருக்குதுன்னா, அதுங்கெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிறது. இப்போ இந்த ஃபேஷன் உலகத்தில் ஒரு மனுஷனை, ஒரு ஆணை விழத்தள்ளுறது எப்படி அப்படின்னு பிசாசுங்க டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பெண்ணை விழுத்துறது எப்படி, ஒரு ஆணை விழுத்துறது எப்படி, அதற்கான ட்ரெஸ்ஸை என்ன கவனிங்க டிசைன் பண்ணுவாங்க. எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சீரியஸாக கேட்குற மாதிரி தெரியுது. நான் சொல்றேன், இந்த செய்தி நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஃபேஷன் உலகத்தில் ஒரு பெண்ணை விழுத்துறது எப்படி, ஒரு ஆணை விழுத்துறது எப்படி, ஆணும் பெண்ணும் பாவம் செய்யறது எப்படி, அதற்கான வேலையை உண்டாக்குறது எப்படி, அதற்கு ட்ரெஸ்ஸை வடிவமைப்பது எப்படி அப்படின்னு ஃபேஷன் உலகத்தில் பிசாசுங்க டிஸ்கஸ் பண்ணுது. நாம் என்ன பண்ணுறோம், ஒரு துணி கடைக்கு போகிறோம், அங்கே ஒரு பெரிய பொம்மை இருக்குது. அந்த பொம்மையினுடைய உயரம் 6 அடி. அந்த பொம்மையினுடைய உயரம், அந்த பொம்மைக்கு கவனிங்க, அது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நிற்குது. அதை பார்த்தவொன்னே நினைக்கிறோம் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல, அதே மாதிரி நம்மளும் போய் பார்க்கணும் வாங்கணும்னு அந்த ட்ரெஸ்ஸை வாங்குகிறோம். பொம்மைக்கு உயரம் 6 அடி, அதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்குது. எனக்கு 5 அடி, எனக்கு எப்படி அந்த ட்ரெஸ்ஸு பொருந்தும்? நான் அதை யோசிக்கல. என்னை பொறுத்த மட்டிலும் அது ரொம்ப அழகாக இருக்கிறது பார்க்கறதுக்கு, என்னை பொறுத்த மட்டும் அது அட்ராக்டிவாக இருக்குது பார்க்கறதுக்கு. அன்பர்களே என்னை கவனியுங்கள், என்ன ஆடை அணிந்து கொள்ளணும்னு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறது இல்லை. ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு இடையூறு உண்டாகாத ஆடைகளை நாம் அணிய வேண்டும். ஏன்னா இயேசு சொன்னார், ஒருத்தனுக்கு இடையூறு உண்டாக்குனா அவனுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்திலே போடுவது நல்லதுன்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா?
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, இடையூறு உண்டாக்காத ஆடைகளை நாம போடணும். நம்ம ஆடையை பார்த்து மற்றவனுக்கு என்ன வரக்கூடாது? தவறான எண்ணங்கள் வரக்கூடாது. தவறான எண்ணங்கள் வரக்கூடாது. நான் சொல்லட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆடைகள் விஷயத்துல கவனமாயிருங்க. என்ன ஆடை போனா நான் தயவு செய்து சொல்ல மாட்டேன். நான் பேசிட்டு இருக்கும் போதே உங்க மைண்ட்ல பரிசுத்தாவினர் பேசுவாரு, இந்த ட்ரெஸ்ஸை போடாதன்னு. புடவை கட்டுறது தான் சரி, லெகின்ஸ் போடுறது தப்பு. லெகின்ஸ் போடுறது தான் சரி, புடவை கட்டுறது தப்பு. அப்படியெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணல. நல்லா கவனிச்சிங்க. சிலர் புடவை கட்டும் போதே மற்றவங்களை கவர்ற மாதிரி தான் புடவை கட்டுறாங்க. சிலர் புடவை கட்டும் போதே மற்றவங்களை கவர்ற மாதிரி தான் புடவை கட்டுறாங்க. சிலர் லெகின்ஸ் போடும் போதே மற்றவங்களை கவர்ற மாதிரி தான் லெகின்ஸ் போடுறாங்க. நான் சொல்றேன், எதை போட்டாலும் சரி கவனிங்க, அது மற்றவர்களுக்கு இடையூறு உண்டாக்காத, இடல் உண்டாக்காதபடிக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ். அதனால இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, அந்த ட்ரெஸ் என்ன போடுங்க நான் சொல்லல. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, அந்த ட்ரெஸ்ஸை போடுங்க சொல்லல. ஆனா எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது மற்றவங்களுக்கு இடையூறு உண்டாக்க கூடாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அழகா இருக்கணும். நம்ம நல்லா கவனிங்க, அழகா இருக்கணும், அலங்கோலமா இருக்க கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் பாருங்க, நாம பார்க்கிறதுக்கு பார்வையா இருக்கணும். மற்றவங்களை பாவத்தில் விழுற வசீகரத்தோடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மற்றவங்க பாவத்தில் விழுற வசீகரத்தோடு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஃபேஷன் வேர்ல்ட்ல பிசாசு டிசைன் பண்ற ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கூட ட்ரெஸ் அணியும் போது, நான் என் மனைவி கிட்ட கூட சொல்லுவேன், நீங்க கேட்டு பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் அணியும் போது கூட ஒழுக்கமான ட்ரெஸ் அணியணும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே நீங்கள் அவ சொல்லுவாப்பா, குழந்தைப்பாவா, இன்னும் கொஞ்ச நாளில் அதெல்லாம் போட முடியாது, இப்போ போட்டோம் அப்படின்னு சொல்லுவா. நான் அவளுக்கு சொல்லுவேன், இல்லை இல்லை இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, இது வேணாம். குழந்தையிலிருந்தே பிள்ளைகளை என்ன செய்யணும்? நீங்கள் சரியாக வளர்க்கணும். நீங்கள் சின்னதில் ரொம்ப ஃபேஷன் ட்ரெஸ்ஸாக போட்டு வளர்த்துட்டு ஒரு ஏஜுக்கு பிறகு அந்த பிள்ளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாதமானா அந்த ட்ரெஸ் அவள் போடாமல் இருக்க மாட்டா. அவள் சொல்லுவான், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது, நான் சின்னதுலேருந்து இப்படி தான் போட்டு பழகிட்டேன்னுவா. நான் சொல்கிறேன், அதனால தான் சின்னதிலிருந்தே நேர்த்தியான ஒழுக்கமான ஆடைகளை நாம் போட்டு நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாரால் கவனியுங்கள், அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் அல்ல. ஆனால் கவனியுங்கள் அன்பர்களே, அவங்க ரொம்ப அழகானவங்க. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன பாருங்க. அழகுக்கு அலங்காரம் தேவையா? அழகுக்கு அலங்காரம் தேவையா? இல்ல அலங்காரம் பண்றதுனால நம்ம அழகா வருமா? ஏதாவது நீங்க பேசணும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இப்படி சொல்றேனே, இப்படி இப்பதான் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். அலங்காரம் பண்றதுனால நம்ம அழகா வருமா? இல்ல அழகா இருக்கிறதுனால நம்ம அலங்காரம் பண்றோமா? இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா போயிடுவன்ற மாதிரி பார்க்காதீங்க. என்னங்க என்னங்க அழகா தெரியணுன்றதுக்காக அலங்காரம் பண்றீங்களா? நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்படி சொல்றேன் நான், நீங்க அழகா இருக்கிறதுனால தான் அலங்காரம் பண்றீங்க. எல்லாம் ஒரு மாதிரி அழகுக்கு அழகு சேர்க்கணும்னு சொல்றாங்கல்ல, அப்ப அழகா இருக்கிறதுனால தான் அலங்காரம் பண்றீங்க. ஆனா அந்த அலங்காரம் உங்களை அசிங்கமாக்கிட கூடாது. அந்த அலங்காரம் உங்களை அசிங்கமாக்கிட கூடாது. அப்ப நான் சொல்றேன், ஏற்கனவே நீங்க அலங்காரம் பண்ணும்போது எப்படி அலங்காரம் பண்ணணும்னா, ஏற்கனவே நான் அழகா தான் இருக்கிறேன், இது இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக காட்டுறது. இந்த அழகு கொஞ்சம் தூக்கி, இந்த அழகை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி காட்டுறதுக்காக இந்த அழகை நான் பண்றேனே தவிர நான் அசிங்கமா இருக்கிறதுனால அலங்காரம் பண்ணல. எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்னு? தயவு செய்து சொல்றேன், கருப்பா இருக்கிறவங்களாம் வெள்ளையாகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு கருப்பு தான் அழகுன்னு கர்த்தருக்கே தெரியும். அதனாலதான் கர்த்தர் உங்களை கருப்பா, அதனால கருப்பா இருக்கிறதுனால நீங்க அசிங்கமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. கடவுள் என்ன கருப்பா படிச்சாரு? கிடையாது கிடையாது. யார் சொன்னது? நீங்க கருப்பா இருந்தாலும் நெருப்பா இருக்கிறீங்க, கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறீங்க, கருப்பா இருந்தாலும் நெருப்பா இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதே போல வெள்ளையா இருக்கிறவங்களாம் வெள்ளையா இருக்கிறது தான் அழகுன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு அல்லேலூயா.
வெள்ளையா இருந்தாலும் நீங்க அழகா தான் இருக்கிறீங்க. ஆனா வெள்ளையா இருக்கிறது தான் அழகுன்னு நினைக்காதீங்க. கருப்பா இருக்கிறவங்க அழகு இல்லைன்னு நினைக்காதீங்க. கருப்பா இருந்தாலும் நீங்க அழகா இருக்கிறீங்க, வெள்ளையா இருந்தாலும் நீங்க அழகா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரோ நீங்க அழகா தான் இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க ஆண்களை பார்த்து சொல்லுங்க. தயவுசெய்து பெண்களை பார்த்து சொல்லுங்க. நீங்க அழகா இருக்கிறீங்க சொல்லுங்க. சிஸ்டர் ஆலி சிஸ்டர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்போம். நீங்க அழகா இருக்கிறீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அழகா தான் படைச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நேர்த்தியான ஆடைகளை அணியுங்கள். நேர்த்தியான ஆடைகளை அணியுங்க. நீங்கள் உங்களை பார்த்து மற்றவங்க அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து மற்றவங்க உங்களை பார்க்கும்போதே ஒரு மரியாதை வரணும். உங்களை பார்த்த உடனே ஒரு மரியாதை வரணும். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரியுது? நான் இங்கே ரொம்ப நேரம் இருக்க விரும்பல. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு சரியான பெண்மணியை எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஒரு தவறான பெண்மணியை நீங்கள் எப்படி பார்க்க முடியுன்றதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு சரியான பெண்மணி எப்படி கண்டுபிடிக்கிறது? குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? இப்போ நான் கேட்குறேன், குணசாலியான ஸ்திரீ எப்படி எனக்கு கண்டுபிடிக்க முடியும்? என்ன பாருங்க, குணசாலியான ஸ்திரீ எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா என்ன பாருங்க, அழகா இருக்கிறாங்க, இவங்க ஒரு குணசாலியா இருப்பாங்க நம்ம சொல்லவே முடியாது. நல்லா கவனிக்கணும். நீங்க உதட்டு சாயம் அல்ல உதட்டு கழகு. உண்மை பேசுறது தான் உதட்டு கழகு. ஒருத்தர் உதட்டுக்கு சாயம் போட்டுன்னு உதட்டு ரொம்ப அழகா வச்சுட்டு பேசுறதெல்லாம் பொய்யா, பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தையா இருந்தா அந்த உதடு அழகான உதடு இல்ல, அது அசிங்கமான உதடு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கையெல்லாம் அழகான பொன் வளையல் அணிந்துட்டு பண்றதெல்லாம் தப்பான வேலையா இருந்தா நான் சொல்றேன் அந்த கைகள் அழகான கைகள் அல்ல. இருக்கிறீங்களா? கண்ணுக்கு அழகான மையெல்லாம் இட்டுட்டு ஆனா இந்த கண்ணை கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கறதெல்லாம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தா அது ஒரு அழகான கண்கள் அல்ல. தப்பான விஷயங்களை பார்க்கறதெல்லாம் அழகான கண்கள் அல்ல. வாசிங்க சிஸ்டர். குணசாலியான ஸ்திரீயை தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். இளைச்சை உண்டு பண்ணுகிறவளோ. நீங்க பாருங்க, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். சரி, இப்ப என்னுடைய கேள்வி, குணசாலியான பெண்ணை கண்டுபிடிப்பது எப்படி? என்ன கவனிங்க. முதல்ல, குணசாலியான ஸ்திரீ மற்றவங்க தவறுகளை பெரிதுபடுத்தி பேச மாட்டாங்க. நீங்க மெசேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆனா இந்த மெசேஜ் தேவை சபைக்கு. குணசாலியான ஸ்திரீ மற்றவங்க தவறை பெரிதுபடுத்தி பேச மாட்டாங்க. இயேசு சொன்னார், உங்களில் எவன் பாவம் இல்லாது இருக்கிறான் அவன் முதலாவது கல்லெறிய கடவன்னாரு. அங்க கல்லெறிய வேண்டிய ஒரே ஆள் அவர் மட்டும்தான். அவர் சொன்னாரு, நான் உன் மேல கல்லெறியல, இனி பாவம் செய்யாது போன்னு சொன்னாரு. என்ன கவனிங்க, ஈஸியா ஒருத்தர் மேல கல் அடிக்கலாம், ஈஸியா ஒருத்தரை குறை சொல்லலாம், ஈஸியா ஒருத்தருடைய பேரை கெடுத்து போடலாம், ஈஸியா ஒருத்தரை அவதூறு பரப்பலாம். ஆனா அது அந்த அவதூறு பரப்புகிற உதடுகள், கவனிங்கள் அன்பர்களே, மற்றவங்களை குற்றப்படுத்துகிற தவறுகளை பெரிதுபடுத்துகிற உதடுகளை பற்றி நான் சொல்கிறேன். அவங்க குணசாலியான ஸ்திரீ இல்லை, அவங்க குணசாலியான ஸ்திரீ கிடையாது. குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவங்க? அவங்க கோபத்தை கவனிங்க ஜெயிப்பாங்க. ஒரு ஸ்திரீ கோபத்தை பல ஆண்டுகளாக தனக்குள்ளே வைத்து எப்ப டைம் கிடைக்கும் பழிவங்களா நினைப்பான்னு சொன்னா அவ குணசாலியான ஸ்திரீ இல்லை. நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுகிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. உண்மையாய் நடக்கிறவளுக்கோ அவருக்கு பிரியம். நான் சொல்றேன், மத்தவங்க தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுறதும் கோபத்தை பல ஆண்டுகளாக தங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறோம் குணசாலியான ஸ்திரீ அல்ல. நான் சொல்றேன், ஒரு தவறான பெண்மணி மற்றவங்க ஆலோசனையை கேட்க மாட்டாங்க. எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லுவாங்க, நான் செய்யறதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சரியான பெண்மணி என்ன செய்வாங்கன்னு சொன்னா மற்றவங்க ஆலோசனையை மதிப்பாங்க. ஒரு தவறான பெண்மணி பெருமை மிகுந்தவங்களா இருப்பாங்க. ஆனால் ஒரு குணசாலியான ஸ்திரீ தாழ்மை உள்ளவளா இருப்பாள். ஒரு தவறான பெண்மணி தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது இது சரி தப்பு தான்ப்பா நான் திருத்திக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது அதை திருத்திக் கொள்வாங்க. ஒரு தவறான பெண்மணி பிடிவாதமா இருப்பாங்க. ஒரு சரியான குணசாலியான ஸ்திரீ விட்டு கொடுத்து போவாங்க. கைத்தட்ட சிவகாமியம்மாவுக்கான கர்த்தரை துதிக்கிறேன். விட்டு கொடுத்து போவாங்க. நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். எங்க வசனம்லாம் பயங்கரமா எடுக்கிறீங்களே. அப்ப நான் சொல்றேன் அன்பர்களே, ஒரு தவறான ஸ்திரீ பிடிவாதமாக இருப்பாள், ஒரு குணசாலியான ஸ்திரீ விட்டு கொடுப்பாள். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க?
ஒரு தவறான ஸ்திரீ வீட்டில் கணவன் அல்ல, தான் தான் தலையாய் இருக்கணும் அப்படின்னு நினைப்பா. ஆனால் ஒரு குணசாலியான ஸ்திரீ, என் வீட்டுக்கு கணவன் தான், எனக்கு கணவன் தான் தலை, என்னுடைய கணவனுக்கு இயேசு தலைவர்னு அவ விசுவாசிப்பாள். பார்த்தீங்களா? கைத்தட்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயின வருது. ஒரு தவறான ஸ்திரீ குடும்பத்தை விசாரிப்பாள். மன்னிக்கணும், குடும்பத்தை விசாரிக்க மாட்டாள். ஆமென். அவ எப்பவுமே என்ன பண்ணுவா தெரியுமா? தவறான ஸ்திரீ, தப்பா எடுத்துக்காதீங்க, தவறான ஸ்திரீ இன்ஸ்டாகிராம்லயே இருப்பா, தவறான ஸ்திரீ ஃபேஸ்புக்லயே இருப்பா, தவறான ஸ்திரீ அப்புறம் என்ன சொல்லுங்க, என்னங்க, வாட்ஸ்அப்லயே இருப்பா. நான் என் வீட்டில் ஜன்னல் அருகே நின்று பழக்கனி வழியாய் பார்த்தேன். அது வேணாம். அப்ப நான் சொல்றேன், ஒரு தவறான ஸ்திரீ ஃபேஸ்புக்லயே இருப்பா, ஒரு தவறான ரீல்ஸ் போட்டுனே இருப்பா, ஒரு தவறான ஸ்திரீ வாட்ஸ்அப்லயே இருப்பா, ஒரு தவறான ஸ்திரீ கர்த்தருடைய பிள்ளைகளை எப்ப பாரு இன்ஸ்டாகிராம்ல இருப்பா. ஆனா ஒரு குணசாலியான ஸ்திரீ தன் குடும்பத்தை விசாரிப்பாள், தன் பிள்ளைகளின் மீது அவள் கவனமாய் இருப்பாள், கணவன் மீது கவனமாய் இருப்பாள். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஒரு தவறான ஸ்திரீ தன் உடல் முழுதும் டாட்டூ போட்டுக் கொள்வாள். ஆனால் ஒரு சரியான குணசாலியான ஸ்திரீ அதை வெறுப்பாள். ஒரு தவறான ஸ்திரீ வாயாடியாயிருப்பாள், குணசாலியான ஸ்திரீ அமைதியாயிருப்பாள். வாயாடியாயிருக்கிறவள் தவறான ஸ்திரீ, கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சரி, நான் சொல்றேன், ஒரு தவறான ஸ்திரீ வாயாடியாயிருப்பாள். ஆனால் ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாள் சொல்லுங்க? அமைதியாயிருப்பாள். சண்டைக்காரியோடு ஒரு வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் இருப்பது நல்லது. சண்டைக்காரியோடு குடியிருப்பது ஒழுகிற வீட்டில் குடியிருப்பதற்கு சமம். ஒழுகிற வீட்டில் நீங்க குடியிருக்கும் போது தெரியும். நான் சின்னதில் குடி இருந்திருக்கிறேன். அங்க ஒழுகிற வீட்டில் என்ன பண்ணுது, பாத்திரங்களை வச்சிருப்போம், அந்த பாத்திரத்தில் தண்ணி விழும். என்ன தெரியுமா? டிங் டங் 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 டிங் டங் 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 டிங் டங் 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 டிங் டங் டங். மழை கொஞ்சம் வேகமா வந்துச்சுன்னா வேகமா சத்தம் போடும், கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மியாக வந்துச்சுன்னா டிங் டங் டங் டங்னு வரும். மழை அது ஒரே தூக்கமே இருக்காது, நைட் எல்லாம் அந்த சத்தமே கேட்டு இருக்கும். அதே போல தான் சண்டைக்காரியோடு குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நல்லது. இன்னொரு வசனம் இருக்குது, சண்டைக்காரியோடு குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டின் மூலையில் குடியிருப்பது நல்லது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அன்பர்களே, நான் சொல்றேன், ரொம்ப அழகா ஒருத்தர் பண்ணார். சாந்தி அக்கா யாரு? சண்டையில உன்ன போல யாரு? சாந்தி அக்கா யாரு? சண்டையில உன்ன போல யாரு? சமாதானம் பேரு, கோபம் வந்தா முகத்தை பாரு. சாந்தி அக்கா யாரு? சண்டையில உன்ன போல யாரு? சமாதானம் பேரு, கோபம் வந்தா முகத்தை பாரு. தேவ கோபம் மீறும் முன்னே மனச மாத்த பாரு. ஐயோ நரக காட்சி பாரு. தேவ கோபம் மீறும் முன்னே மனச பார்த்த பாரு. ஐயோ நரக காட்சி பாரு. ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே. ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே. சாரால் வெளிப்புற அலங்காரத்திற்கு அல்ல, உள்ளான அலங்காரத்திற்கு அவள் முக்கியத்துவம் கொடுத்தாள். தன் புருஷனை நோக்கி ஆண்டவனே என்று அழைத்தாள். இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களை எத்தனை பேர் என் புருஷனை நான் ஆண்டவனேன்னு கூப்பிடுறேன்னு சொல்றீங்க? துர்கா மட்டும்தான் கூப்பிடுறாங்களா ஆண்டவரேன்னு? என்னப்பா ஜெயசில உண்மையாவா? அவன்பா சிரிக்கிறான் பாருங்க. அப்ப நான் சொல்றேன், என் புருஷனை நான் ஆண்டவனேன்னு கூப்பிடுற ஆள் யாருன்னா இருக்கிறீங்களா சொல்லுங்க. அப்படியெல்லாம் யாரும் கூப்பிடுறது இல்லை. இன்னைக்கு மாறி போச்சு. ஒரு காலத்தில் ஸ்தோத்திரம், ஒரு காலத்தில் என்ன பாருங்க, பேரவே சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்தில் பேரை சொல்ல, பாட்டி உங்கள் வீட்டுக்கார பேர் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, வந்து அப்பா அடிப்பாங்களப்பா அது பண்ணுவாங்க. என்னம்மா சொல்கிற? அடிப்பாங்கன்னா என்னது? அடிப்பாங்களப்பா மணியா? அதுதான்ப்பா. பேர் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்தில். கரெக்டுங்களா ஐயா? பேர் சொல்ல மாட்டாங்க. இன்னும் சில பேர் பச்சை குத்தின்னு இருப்பாங்க. அம்மா பாட்டி உங்கள் வீட்டுக்கார பேர் என்னன்னா தான்பான்னு காட்டுவாங்க. பேர் பார்த்தா பச்சை முத்துன்னு இருக்கும், அந்த அம்மா பச்சை குத்தின்னு இருக்கும். அதான்ப்பா என் வீட்டுக்கார பேர். வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. பேரை சொல்லலாம், ஊரை சொல்லலாம், கணவன் பேரை சொல்லலாமா?
அப்படின்னு இருந்தாங்க. பேரை சொல்ல மாட்டாங்க சார். இன்னைக்கு அப்படியே மாறி போச்சு எல்லாமே. இன்னைக்கு பேரெல்லாம் ரிப்பேர் ஆகி போச்சு. சரி, அப்போ நான் சொல்கிறேன், அந்த காலங்களில் பேரை சொல்கிறது இல்லை. இன்னைக்கு பாருங்கள் நிலைமை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் தயவுசெய்து பேசுங்க. இன்னைக்கு நிலைமை என்ன ஆகி போச்சு? இதை வந்துனே இருக்கிறான் வேண்டாங்க. யாருமா அவங்க தம்பியாண்ணா? அவன் தம்பி இந்த வரான், அவன் தான். ஒருத்தனை கட்டி குத்திங்களா? அவன் தான். யாரு சொல்லுங்க? வீட்டுக்கார் வெளியே நின்று போய் வாடா உள்ள வாடா, டே உள்ள வாடா, உன்னை கட்டினதுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பேரே மறந்து போச்சு. பேரே மறந்து நிறைய இன்னைக்கு கூட பேர் சொல்றது இல்லை பெண்மாங்க. ஏன்னா பேருக்கு பதிலாக போடா வாடா டேய் தான். ஆமாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்க. நீங்கள் நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இதோடு இந்த பாயிண்டில் முடிச்சல. அண்ணா 3 பேச முடியாது போலகுது. அண்ணா பின்னாடி பார்த்துனுக்கிறேன், ஒன்றுக்கே இவ்வளோ நேரம் இழுத்துனுக்கிறானே, இன்னும் 2 எப்போ முடிப்பானோன்னு. நான் இதோட முடிச்சிடலான் இருக்கிறேன். கவனிங்க, நீங்கள் சாராளுடைய கவனிங்க. சாராள் கர்த்தருடைய பிள்ளைகளை வெளிப்புற அலங்காரத்துக்கு அல்ல, உள்ளான வாழ்க்கைக்கு அலங்காரத்தை கொடுத்தாள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். 127 வருஷம் வாழ்ந்தாங்க அந்த அம்மா. எத்தனை வருஷம்? அதனாங்க 127 வருஷம் சொல்கிறீங்களா? ஏன் தெரியுமா? 127னா என்ன அர்த்தம் தெரியுமா? 127 அப்படின்னா ராணின்னு அர்த்தம். எப்படி சொல்கிறீங்க? எஸ்தருடைய புஸ்தகம் சொல்லுகிறது, அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை ஆண்டான். அப்போ இந்த அம்மா எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? அப்போ என்ன அர்த்தம்? இவங்க ராணியாக வாழ்ந்தாங்கன்னு அர்த்தம். சரி, யாரு ராணியாக வாழ முடியும்? யாரு ராணியாக வாழ முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க, யார் ராணியா வாழ முடியும்? ராஜாவுக்கு மனைவியா இருக்கிறவங்க தான். அப்போ உங்க வீட்டுக்காரரை நீங்க ராஜா மாதிரி நடத்துனீங்கன்னா நீங்க ராணியா வாழலாம். உங்க வீட்டுக்காரரை நீங்க கூஜா மாதிரி நடத்துனீங்கன்னா, நீங்க அவன் அடிமை மாதிரி நடத்துனீங்கன்னா, அடிமைக்கு மனைவி யாரு? அடிமை. பாருங்க, கை தட்டினவங்களுக்கு கர்த்தரை துதிக்கிறேன் நான். உங்க வீட்டுக்காரரை எப்படி நடத்துறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சர்ச்சுக்கு வாங்கன்னு வீட்டுக்காரை கூப்பிட்டா வீட்டுக்காரர் வரமாட்டேங்கிறார். இவங்க போய் சர்ச்சுக்கு போய் என்ன பிரதர் பிரயோஜனம்? இவங்க போய் என்ன பிரயோஜனம்? இவங்க வாழ்க்கை மாறி இருக்குதா? இவங்க பேச்சு மாறி இருக்கு, நடக்க மாறி இருக்குதா? கோவம் வந்துச்சுன்னா கெட்ட வார்த்தை அப்படி வருது வாயில். அது ஆனால் சர்ச்சுக்கு வான்றது. சர்ச்சில் வந்தோடனே நான் கேட்டிருக்கிறேன், இதெல்லாம் சர்ச்சில் வந்தோடனே ஆவியில் நிறையதை பாருங்கள், அந்நிய பாஷை பேசுகிறத பாருங்கள். ஆனால் வீட்டில் பிரதர் அவங்க வாழ்க்கை சரியில்லை பிரதர்னு சொல்கிற கணவர் எனக்கு தெரியும். நம்ம சபையில் யாரையும் அப்படி சொல்லலை. ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நம்ம சபையில் சொல்லலை, நான் வெளியே தான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், அன்பர்களே, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை யோசித்து பாரு. நாம் நிறைவு செய்ய போகிறோம். பைபிளில் ஒரு பெண்மணி இருந்தா, ஏசபேல் ஒரு பெண்மணி இருந்தா. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஏசபேலுடைய வீட்டுக்கார் ஆகாப் செத்து போயிட்டார் யுத்தத்தில். மரித்தப்ப அந்த பெண் என்ன பண்ணியிருந்தா தெரியுங்களா? பைபிள் சொல்லுது மேக்கப் பண்ணியிருந்தான்னு இருக்குது. நான் உங்களை கேட்குறேன், வீட்டுக்காரர் 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். வீட்டுக்காரர் மரிக்கிற பொழுது எந்த பெண்ணாவது மேக்கப் பண்ணுவாளா? சொல்லுங்க சிஸ்டர், மேக்கப் பண்ணுவாளா? பண்ண மாட்டாங்க. தன் கண்களுக்கு மையிட்டு, தன் கண்களுக்கு மையிட்டு, தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது. யெகூன்றவனுக்கும் ஆகாபுக்கும் சண்டை. ஆகாபுடைய மனைவி தான் ஏசபேல். யெகூ என்ன பண்ணிட்டான்னா ஆகாபை கொன்னுட்டான். இந்த செய்தி வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா என்ன பண்ண, வீட்டுக்கார செத்துட்ட பிறகு கண்ணுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாளாம். யெகூவை பார்க்குறா. எதுக்காக அலங்காரம் பண்ணா தெரியுமா? என்ன கவனிங்க, யெகூவை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அலங்காரம் பண்ணா. யோசித்து பாருங்க, அவருடைய கேரக்டர் கொஞ்சம் கவனிங்க. ஆனால் எஸ்தருடைய புஸ்தகத்தில் நீங்கள் கவனிங்க, எஸ்தருக்கும் அலங்காரம் நடந்துச்சா இல்லையா? எஸ்தரை வெள்ளப்போலத்தால எஸ்தரை கவனிங்க, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்தரை அலங்காரம் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பர்பஸ். சிஸ்டர், நீங்க அலங்காரம் பண்றது தப்பு இல்லைன்னா, தப்புன்னு நான் சொல்லல. ஆனா நீங்க அலங்காரம் பண்ணும்போது ஒரு நோக்கம் இருக்கணும். அதுல என்ன நோக்கம்? நான் அலங்காரம் பண்றது என் வீட்டுக்காரரை வசீகரிக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க
நான் அலங்கரிப்பது என் கணவருக்கு பிடிக்கணும். நான் அலங்காரம் பண்றது என் வீட்டுக்கார வசீகரிக்கிறதுக்கு தான். எஸ்தர் தன்னுடைய கணவன், அதாவது கணவனாக போகிறதான அகாஸ்வேருவை கவனியுங்கள், அதாவது அவனை புருஷன் ஆக்கிக் கொள்வதற்காக அவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டார். கரெக்டுங்களா? அப்ப யாருக்காக நீங்க அலங்கரிக்கணும்னா, யாருக்கு நீங்க அட்ராக்டிவா இருக்கணும்னா, மற்றவங்களுக்கு இல்ல, உங்க வீட்டுக்காரருக்கு நீங்க அட்ராக்டிவா இருக்கணும். உங்க வீட்டுக்காரருக்கு எது பிடிக்குமோ நல்லா கவனிச்சிங்க. அட்ராக்ட்னா என்ன? உங்க வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி நீ ட்ரெஸ் போட்டா எனக்கு பிடிக்கும்னு சொன்னார்னா அதான் அவர் அட்ராக்ட் பண்றது. அதுதான் அவர் அட்ராக்ட் பண்ணுது. இந்த ட்ரெஸ் இந்த கலர்ல நீங்க ட்ரெஸ் போட்டா பிடிக்கும்னு சொன்னா அது அவர் அட்ராக்ட் பண்றது. நான் சொல்றேன், அப்படி நீங்க அலங்காரம் பண்ணணும். சாராள் அப்படி தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். ஆபிரகாம் நோக்கி ஆண்டவன் என்று அழைத்தாள். தரிசனத்தோடு முன்னே சென்றாள். அன்பர்களே, முத்தான 3 பெண்கள், முதல் பெண் சாராள், அடுத்த 2 பெண்கள். அடுத்த விமன்ஸ் டேக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், டைம் ஆகிடுச்சு. ஆகவே இன்னைக்கு சொல்கிறேன், சாராளுடைய வாழ்க்கை கொஞ்சம் கவனிச்சுங்க. ஃபேஷன் ட்ரெஸ் எல்லாம் எங்கேருந்து வருது சொல்லுங்க? சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்து வருது. ஆகவே நாம் அணிகிற வஸ்திரங்கள், நாம் அணிகிற ஆடைகள் மற்றவங்களை வசீகரிக்க கூடாது. யாரை வசீகரிக்கணும்? என்னுடைய கணவரை வசீகரிக்கிறதுக்கு தான் நான் வந்து ஆடைகளை அணியணும். மற்றவங்களை வசீகரிப்பதற்காக அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதே போல நேர்த்தியான ஆடைகளை அணிந்து கொள்ளணும். முகம் சுளிக்கிற ஆடைகள் அல்ல. அலங்காரங்கள் அவசியம். ஆனால் ஓவர் மேக்கப்பு, ஸ்தோத்திரம், ஓவர் மேக்கப்பு என்ன ஆகும் சொல்லுங்க? அலங்கோலமாக மாற்றிரும். ஆகையினால மிதமான அளவான மேக்கப்பில் அழகாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த மேக்கப்பெல்லாம் விட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பிரசங்கம் பண்ணி உங்கள் வீட்டுக்காரரை நீங்கள் திருத்த முடியாது. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து உங்கள் வீட்டுக்காரர் திருந்துவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வீட்டுக்காரருக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். அந்த டைமில் தான் போய் ஆவியில் நஞ்சு அந்நிய பாஷை பேசக்கூடாது. அது தப்பு. அந்த டைம் என்ன நேரமோ கரெக்டுங்களா பாஸ்டர்? வீட்டுக்காரருக்கு அந்த டைம் என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும். நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். நான் இப்போ தான் ஜெபம் பண்ணுற நேரம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்காரருடைய தேவை என்னன்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும். பிள்ளைகளின் தேவை என்னன்னு புரிந்து கொள்ளணும். ஏங்க எத்தனை பேருக்கு புரியுது? நான் சில பெண்களை பார்த்துருக்குறேன் சிஸ்டர், நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க, பரிசுத்தம் உள்ளவங்க, எந்த பாவமும் இல்லை. ஆனால் வீட்டுக்காரரு வேணான்றார் அந்த பொண்ணை. நான் அந்த ஃபேமிலிங்கெல்லாம் பார்த்துருக்குறேன். வீட்டுக்காரர் வேணான்றார். என்னங்க இப்படி ஜெபிக்கிற ஒரு பெண்ணு கிடைக்கணுங்க. நல்லா ஜெபிக்கிறா பிரதர், நல்லா பரிசுத்தமாக தான் வாழ்கிறா, ஆனால் எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டேங்கிறாள். புருஷனுக்கு செய்ய வேண்டிய சில பெண்கள் வீட்டில் பாருங்கள் சமைக்கிறது இல்லை. ஏன்னா சர்ச்சில் சாப்பாடு போட்டுடுறாங்க. நம்ம சபையில் சொல்ல நான் சில சபையில் சாப்பாடு போட்டுறாங்க. அதனால் வீட்டில் சமைக்கிறது இல்லை. வீட்டு நேராக சர்ச்சுக்கு வந்துடு, ஜபான்றது. அவரு பாவம் எங்கேயாவது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுன்னு இருப்பார். அப்போ தான் அவருக்கு சமைச்சு கொடுக்குறதும் ஒரு அக்கா வருவாங்க. புரிஞ்சவங்கெல்லாம் பாக்கியவான்கள். ஏங்க இப்படி எப்போ பாரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்களே, இன்னைக்கு கொஞ்சம் மெசேஜ் ஒரு மாதிரி தான் இருக்குது. மனுஷங்க என்ன இப்படி ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியதான். எஸ்தர் சொல்கிறாங்க பாருங்க, கரெக்டாக பாருங்க. எனக்கு நிறைய ஆதரவு இருக்குது, மகளிர் ஆதரவு. அப்போ நான் சொல்கிறேன், அவங்க அந்த டைமில், ஆமாம் அந்த டைமில் ஒருத்தவங்க வருவாங்க, பாங்க எப்போ பாரு ஹோட்டலில் சாப்பிட்றீங்களே. அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற அக்காவாக கூட இருக்கலாம். அது அந்த அக்கா என்ன பண்ணும், பாவம் எப்போ பாரு ஹோட்டலில் செய்கிறேன், நான் என்ன சமைச்சு எடுத்துன்னு கொடுக்குடுங்களான்னு ஆரம்பிக்கும் பிரச்சனை. அப்புறம் இந்த அம்மா மறுபடியும் உபாச ஜபத்துக்கு வருவாங்க. சொல்லுவாங்க, பாஸ்டர் என் வீட்டுக்காரன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் பாஸ்டர், நான் அவனுக்கு ஒரு குறையும் வைக்கல பாஸ்டர். என் வீட்டுக்காரன் எனக்கு ஏன் குறை வைக்கலன்னா, என்ன குறைன்னா பிரச்சனையே அதுதான். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு கணவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? இன்றைக்கி பெண்கள் தினம், பெண்களுக்காக நான் பேசுகிறேன். உங்ககிட்ட கணவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? ஒரு 2-3 விஷயந்தான். ஒன்று மரியாதை. ஒன்று, நீங்கள் அவங்கள டாமினேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. நீங்கள் அவங்கள டாமினேட் பண்ணணும், அவங்கள வந்து நீங்கள் கட்டுப்படுத்த நினச்சிங்கன்னா அது பிடிக்காது. மரியாதை. இன்னொன்று என்ன தெரியுமானா, நல்ல சுவையான உணவு. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நான். ஒரு கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கறது, மனைவி சமைச்சு கொடுக்குற எந்த கணவனுக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காது.
ஏன் நிறைய பேர் ஹோட்டலில் சாப்பிட்றாங்கன்னா இங்கே உள்ள நல்ல டேஸ்ட் இல்லைன்றதால தான் அவன் வெளியே போய் சாப்பிடணுன்னு விரும்புகிறான். புரிஞ்சவங்க பாக்கியவான்கள். சுவையான உணவு. மூணாவது நான் சொல்லட்டுங்களா, அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற ஒரு இருதயம். இந்த 3 விஷயத்தை மட்டுமே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா யூ வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் உமன், யூ வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி உமன். நீங்கள் ஒரு வெற்றிகரமான குடும்ப பெண்மணியாக இருப்பீங்க. அவங்க ஒரு ஆணுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கணும், அதை அவங்க விரும்புவாங்க. இந்த 3-4 விஷயத்தான் நீங்கள் இப்போ மரியாதை கொடுங்க வீட்டுக்காரருக்கு. போடா வாடான்னு பேசுகிறதும் மரியாதை இல்லாமல் நடத்துகிறதும் இதெல்லாம் ரொம்ப அது நல்லதில்லை. 2வது டாமினேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. 3வது டைமுக்கு வீட்டுக்காரருக்கு நல்ல சுவையான உணவை சமைச்சு கொடுங்க. வீட்டுக்காரோட ஆரோக்கியத்தை முக்கியப்படுத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கும். காட் பிளஸ் யூ. எழுமி நின்று நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ்.